வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கான ரிசல்ட் பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே நம்ம போகலாம். இன்னைக்கான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 618. இந்த 618 அதாவது நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லேருந்து அழகாக வந்து அவன் ரூட் எடுத்து இன்னைக்கான கெஸ்ஸிங் நம்பர் வந்து அதாவது இன்னைக்கான வின்னிங் நம்பர் வந்து அவன் கொடுத்துருக்கான். நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் வந்து செம்மையான பேட்டர்னு. ஸோ அந்த பேட்டர்ன்லேருந்து அவன் பிசியில் வந்து என்ன கொடுத்துருக்கான், ஏன்னா நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 49 அப்படின்ற கெஸ்ஸிங்லேருந்து தான் வந்து நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங், அதாவது 463 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம நேத்திக்கான கெஸ்ஸிங் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. இந்த 463 அப்படின்ற நம்பர்ல அந்த பிசி 63 அப்படின்ற நம்பர் வந்து அவன் அழகா என்ன எப்படி திருப்பியிருக்கான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டைரக்ட் அதோட பவர் நம்பர் தான் 18. 6ஓட பவர் நம்பர் வந்து 1, 3ஓட பவர் நம்பர் வந்து 8. ஸோ 18 பிசியில் வந்து அவன் அழகாக 63 திருப்பி 18 அப்படின்ற நம்பர் வந்து அவன் கொடுத்துட்டான். ஏன்னா நம்ம எடுத்த ரூட் கரெக்ட். ஏன்னா நான் 18 கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அவன் என்ன பண்ணானா, ஏன்னா அவன் போன மாதம்லாம் வந்து இந்த 46க்கு இந்த 49 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம டேரெக்டாக அடிப்பான். ஏன்னா இங்கே 46க்கு 49, அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதமும் அதே மாதிரியே கொடுத்துருந்தான். இங்கே 49க்கு ஒரு 46, இங்கே வந்து 94, இங்கே 64. ஸோ அதே மாதிரி இவன் 49க்கு ஸோ கண்டிப்பாக வந்து அவன் 46 அப்படின்ற நம்பருக்கு பண்ணால் வந்து நான் ஏபியில் வந்து 46 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். சி போர்டில் வந்து 3 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 63க்கு அவன் கரெக்டாக வந்து 18 அப்படின்ற வந்து டைரெக்டாக பவர் நம்பரை கொடுத்து இன்னைக்கான பிசி நம்பர் வந்து 18 அப்படின்ற நம்பர் வந்து அவன் முடிச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னுமே ஒரு நல்ல பேட்டர்ன். ஏன்னா 18 அப்படின்னு கொடுக்க, ஏன்னா பவர் நம்பர் வந்து எப்பயுமே நான் வந்து உங்களுக்கு கெஸிங்கில் சொல்லுவேன். ஸோ இந்த டைம் வந்து சொல்லலை. அவன் கரெக்டாக வந்து அந்த நம்பரை வந்து பிசியில் வந்து 18 அப்படின்னு சொல்லி அடித்து 618 அப்படின்னு சொல்லி இன்னைக்கான கேம் வந்து அவன் முடிச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னை வச்சு நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரையும் நம்ம பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் பிசியில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து 43 அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்கான். அந்த 43க்கு அழகாக அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 98 அப்படின்ற நம்பரை வந்து அவன் ஏ போர்டில் வந்து திருப்பியிருக்கான். ஏன்னா வந்து நேற்று நான் சொன்னது தான் 43க்கு ஒரு 80 அப்படின்னு திருப்பிட்டான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18, அந்த 18 பிசியில் என்ன பண்ணியிருக்கான்னா 37 அப்படின்ற நம்பர், அதாவது இந்த 18க்கு அந்த 18 இங்கே பாருங்கள் 618 இன்னைக்கான 18 அப்படியே வச்சுட்டான். அந்த 18க்கு 18 பிசி அப்படியே வச்சுட்டான். அதுக்கு அடுத்து வந்து ஒரு 37 இருக்குது பாருங்கள், ஏப்ரல் 6ஆம் தேதி, அதாவது பிசியில் வந்து 37. இந்த 37க்கு ஒரு நம்பரை மட்டும் ஆப்போசிட் பண்ணி அந்த 3 மட்டும் அதோட பவர் நம்பரை மாற்றி 78 அப்படின்னு வந்து அடுத்த நாள் வந்து பிசியில் வந்து 778 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 96, அதாவது 496. இந்த 96க்கு நாளைக்கு ஒரு வேளை வந்து என்ன வந்து அவன் 18 அவன் டேரெக்டாக கொடுத்துட்டான். 618, 518, 618 அப்படின்னு சொல்லி இங்கே டேரெக்டாக கொடுத்துட்டான். ஸோ 37க்கு ஒரு நம்பர் மட்டும் அவன் மாற்றி 7 வந்து காமனாக வச்சுட்டு இந்த 3க்கு வந்து 8 அப்படின்ற நம்பர் வந்து பவர் நம்பராக கொடுத்து 78 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துட்டான். ஸோ 96 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இந்த 96க்கு என்னோட கெஸ்ஸிங் படி நாளைக்கு அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 நம்பருமே அவன் பவர் நம்பராக கொடுத்து இந்த 96க்கு ஒரு 14 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 14 பிசியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் தாராளமாக நீங்கள் வந்து 14 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை இந்த 96க்கு அவன் டேரெக்டாக 41 அப்படின்ற நம்பரும் வந்து உங்களுக்கு வேணும், டேரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணிங்க. இந்த 14 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவன் கரெக்டாக அவன் டேரெக்டாக கொடுக்காம கண்டிப்பாக ஸ்வாப் பண்ணி தான் அந்த நம்பர் வந்து அவன் கொடுப்பான். அதனால தான் பிசியில் வந்து நான் 14 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உங்களுக்கு உள்ள எனக்கு உங்களுக்கு 41 அப்படின்னா டேரெக்டாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்படியும் நீங்கள் 41 நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் எப்படி வந்து 63 இன்னைக்கு நேத்திக்கான கெஸ்ஸிங் வந்து 463 கொடுத்தீங்களா, இந்த 63ல் அவன் 18 அப்படின்னு தான் அடித்தான் இன்னைக்கு கேமில். இன்னைக்கு முடிச்சு அவன் கேமை வந்து இன்னைக்கு முடிச்சிட்டான். இன்னைக்கான வின்னிங் நம்பர் வந்து 18. ஓகேங்களா. ஸோ போன மாதமும் வந்து 618 அப்படின்ற நம்பர் வந்து அவன் கொடுத்துருக்கான். ஸோ ரிப்பீட் பண்ணி இந்த மாதமும் 618 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஏற்கனவே கேமில் வந்து ஒரு 518 அப்படின்ற நம்பரும் வந்து கேமில் வந்துருச்சு. ஸோ 518 வந்துருச்சு, 618 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருச்சு. ஸோ ஒருவேளை என்னோட கெஸ்ஸிங் படி நாளைக்கு பிசியில் 18 அப்படின்ற நம்பர் 14 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வருது. அப்போ பிசியில் 14 அப்படின்ற நம்பர் வருது அப்படின்னா ஏ போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி நம்பர்லாம் வந்து நம்ம 18ன்னு கொடுக்குற இடத்துல ஒரு நம்பரை வந்து அப்படியே வந்து அவன் ஏபியில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா பிசியில் வந்து அவன் 18 அப்படின்னு அடித்ததுனால ஏபி போர்டில் ஏற்கனவே நம்ம 14 அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை ஒருவேளை அந்த 18 அப்படியே வந்து அவன் ஏ போர்டில் வைக்கிறான் அப்படின்னா
81 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஸோ 81 அப்படின்னா 814 அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து வருது. இதோட இன்னொரு பாசிபிலிட்டிஸ் ஏன்னா டேரெக்டாக அப்படி ஸ்வாப் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 86க்கு ஒரு 86, ஒரு 80க்கு 80 ஏபியில் இங்கே பாருங்கள் ஒரு 86, இங்கே ஒரு 86, திருப்பி வந்து அவன் ஏபியில் ஒரு 86 அப்படின்னு சொல்லி 3 நாள் வந்து கேம் வந்து ஏபி பிசி ஏபி அப்படின்ற நம்பர் வந்து இந்த 8 அப்படின்ற வர இடத்துல இங்கே பாருங்கள் ஒரு 80க்கு ஒரு 80, பிசி 80, ஏபி 80 ஓகேங்களா. ஸோ இங்கே 18, பிசி 18, இங்கே ஒரு நாள் விட்டு இங்கே ஏபி 18. ஸோ இந்த 8 அப்படின்ற நம்பர் வர இடத்துலலாம் எல்லாமே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு 980, இங்கே வந்து 980க்கு பிசியில் 80, திருப்பி அதை எடுத்து அப்படியே அவன் வந்து ஏபியில் 80 அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து கொடுத்துருக்கான் 805 அப்படின்றத வந்து. ஸோ இந்த 8 அப்படின்ற வர இடத்துல அவன் பிசியில் எங்கெங்கெல்லாம் 8 கொடுக்குறானோ அங்கெல்லாம் வந்து அவன் திருப்பி ஏபியில் வந்து அந்த நம்பரை திருப்பி கொடுக்கறதுல நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேமில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வர்றது ஒரு ஈஸியான, ஏன்னா எக்ஸாம்பிளையும் நம்ம நிறைய வந்து சொல்லியாச்சு. ஸோ அதனால் அவன் பிசியில் கொடுக்கறது ஏபியில் வந்து அவன் திருப்பி கொடுக்கறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம், அது எப்பயுமே நடக்கிற ஒரு பேட்டர்னு. அதனால தான் வந்து நான் ஏ போர்டில் வந்து 8 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஏ போர்டு 8 வருது அப்படின்னா ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 814 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் வந்து உட்காருது. பிசியில் 18 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டான ஒரு 96க்கு 96க்கு கண்டிப்பாக அந்த நம்பரை வந்து அவன் பவர் நம்பராக மாற்றி ஸ்வாப் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஏ போர்டில் உங்களுக்கு வேற, ஏன்னா வந்து ஏ போர்டில் வந்து 2 அடிச்சிட்டா 4, 5, 6, 7, அதோ இன்னைக்கு 8 மட்டும் பெண்டிங் இருக்குது. 2, 4, 5, 6, 7 இங்கே பாருங்கள் லைனாக 5, 6, 7 வந்துருச்சு. ஸோ 2 நாள் கேப் விட்டு நாளைக்கு 8 அப்படின்ற நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து இன்னும் இருக்குது. ஸோ 814. அதே மாதிரி கேப் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 815 அப்படின்றது போன மாதம் அவன் வந்து கேமில் கொடுத்துட்டான். ஸோ 814 கேப் நம்பர் வந்து மிஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ 814 இங்கே பாருங்கள் இது வந்து 818 அப்படின்னு 16 அப்படின்னு வச்சிங்கன்னா 815 கேமில் அடிச்சிட்டான். ஸோ கேப் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 814. ஏன்னா போன மாதம் ஒரு 815 அடிச்சிட்டான். இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 816. ஸோ இதுக்கு கேப் நம்பர் வந்து 814 ஓகேங்களா. ஸோ 814 தான் வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்பரு. ஸோ இது நாளைக்கு வந்து வர்றதுக்கு நல்லாவே ஒரு ரூட்டு நல்ல ஒரு பேட்டர்னில் வந்து வருது. ஸோ 814 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிசியிலையோ இல்லை ஏ போர்ட்லேயோ வந்து வேறு எதாவது நம்பர் வருதுன்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது முழுக்க இது என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்களுக்கு வேறு எதாவது நம்பர் வருதாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.